வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. தாராபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நரங்காவலர்களே, ஆசானின் வழியில் அருள் தொண்டாற்றும் மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்களே, அருள் தொண்டர்களே, மனவளக்கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கு எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த ஆண்டு விழா சிறப்புரையை தொடங்குகிறேன். முதலாவது 15 ஆண்டு காலமாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மனவளக்கலை என்னும் வாழ்க்கை வளக்கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக சேவை செய்து வரும் அரங்காவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அருள் தொண்டர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தொண்டு மேலும் சிறக்க இறையருளும் குருவருளும் துணையாக அமையட்டும். நான் இன்று இப்போ சற்று நேரத்துக்கு முன்னால் என்னுடைய முகநூல் ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்து போட்டேன். இப்போ few minutes back. என்னன்னா, நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் பிறரை மகிழ்விக்கும் சேவையை செய்து வர வேண்டும். எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அதானே? நல்லா இருக்கணும். இது எல்லாம் ஒன்றுதானே. இப்போ நம்முடைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கும் போது என்ன கேட்கிறோம்? நல்லா இருக்கீங்களா? ஆங்கிலத்தில் கேட்டா எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஹாப்பி? பிறந்த நாள்ல நீங்க எப்படி பொதுவா வாழ்த்துறீங்க? நல்லா இருங்க வாழ்த்துறீங்க, ஹாப்பி பர்த்டே. வெட்டிங் டேல எப்படி வாழ்த்துறீங்க? நீங்க நல்லா இருங்க வாழ்த்துறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முன்னாடி நீங்க எப்படி வாழ்த்துறீங்க? ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், இப்படித்தானே வாழ்த்துறீங்க. நம்முடைய கலாச்சாரம் இப்ப தமிழ்ல அவ்வளவா யாரும் வாழ்த்துறது இல்லை. எல்லாம் இந்த ஆங்கில முறையில தான். ஏன்னா அவங்க நம்மள ஒரு 300 வருஷம் ஆண்டுட்டாங்க. இப்பவும் அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அதனால ஹாப்பியா இருக்கணும்னு சொல்றோம். சரி, ஹாப்பின்னா மகிழ்ச்சி, அதானே? மகிழ்ச்சியாக இருங்கள். ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன கேட்கறீங்கன்னு அர்த்தம்? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அப்படித்தானே? இப்ப எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது தானே விரும்புறோம். இப்ப நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்க எப்பொழுதும் பிறரை மகிழ்விக்கும் சேவையை செய்து வாருங்கள். எப்பொழுதும் பிறர் மகிழ்ச்சியா இருக்கணும். அது என்ன செய்யணும்? பிறர் துன்பம் போக்கணும். துன்பத்தை போக்கினாலே மகிழ்ச்சி தான். துன்பத்தை போக்குவதற்கு நீங்கள் உதவணும். இப்போ ஒருத்தர் வைத்தியம் செய்கிறார், மருத்துவம் பார்க்கிறார், இது ஒரு உதவிதான். ஆனா அவரு பணத்துக்காக வைத்தியம் பண்ண விடாது, அது ஒரு சேவையா செய்யணும். அப்படிதான் சொல்றாங்க. டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நான் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும், அதுக்காக தான் படிக்கிறேன். ஆனா வந்த போது இந்த சேவை உணர்வுடைய செய்யறாங்க. எல்லாருக்கும் பொருள் வேணும். முழு நேரமா சேவை செய்யற போது அப்ப அவங்களுக்கு பொருள் வேணும் அல்லவா? அப்ப நம்ம ஃபீஸ் கொடுத்துதான் ஆகணும். புரியுதுங்களா? ஆனா அந்த ஃபீஸ அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அது நியாயமா நிர்ணயிக்கப்படவில்லை.
அநியாயமா நிர்ணயிக்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் மருத்துவர்களா வர்றாங்க பெரும்பாலும். ஒரு சிலர் இருக்கிறாங்க சேவைக்காக. இன்னும் 10 ரூபா டாக்டர்கள் பல ஊர்ல இருக்கிறாங்க. இன்னும் சில டாக்டர்ஸ் இருக்காங்க, வைத்தியம் பண்ணிட்டு உங்க உண்டியல் வச்சிருப்பாங்க. அது கூட அவங்க முன்னாடி வச்சிருக்க மாட்டாங்க. முன்னாடி வச்சா நீங்க அவங்க பெருமைக்காக வேண்டியாவது நீங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி போடுவீங்களே. சென்னையில ஒரு அம்மா இருக்காங்க, அந்த ஒரு டப்பா இருக்கும், உண்டியல் டப்பா. அது அவங்க கண்ணுக்கே தெரியாது. அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த பக்கம் இருக்கும், மருந்தெல்லாம் கொடுத்துருவாங்க. அங்க ஒரு டப்பா இருக்குது, நீங்க போடணும்னா போட்டுருக்கோம், இல்லைன்னா ஒன்றும் போட வேண்டாம், போயிட்டு வாங்க. நிறைய வருது பணம். அது கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், விரும்பினா பணம் கொடுக்கலாம், இல்லைன்னா போடலாம். புரியுதுங்களா? கொடுக்குறாங்க. சிலர் 20 ரூபாய்க்கு கொடுப்பான், 30 ரூபாய்க்கு கொடுப்பான். வசதியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, 100 ரூபாய்க்கு குறைவா கொடுக்கறதே இல்லை. 500, 1000 எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நிறைய பேர் ஏழைகள்லாம் சாப்பிட்டு போறாங்க, நமக்கு பணம் இருக்குது, இது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் சேவை. புரியுதா? இந்த மாதிரி சேவையிலையும் வருவாய் வரும். எனக்கும் உண்டு. இப்ப கொஞ்ச நேரம் தான் நடந்தது ஈரோட்டில். நான் போன மாதம் சென்னைக்கு இப்படி வகுப்பு பேச போயிருந்தேன். நான் ஏன் பணம் செலவு பண்ணிட்டு தான் போறேன். வரும்போது ஆசிரியர்களுக்கு சன்மானம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம், அவரு கொடுக்க மறந்துட்டாரு. நானும் கேட்கறது இல்லை, சரிங்களா? வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு போன் பண்றேன், ஐயா வெரி சாரி, வெரி சாரி. எதுக்கு சாரி? இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம. பரவாயில்லையா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்ப நான் வந்துட்டேன் வீட்டுக்கு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல கிடைக்கும், விட்டுருங்க. இல்லை உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. அவருடைய நச்சரிப்பு தாங்க முடியாம அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்பிச்சிட்டேன். அவரு பணம் போட்டாரா போடலையான்னு பார்க்கல. இன்னைக்கு அவரு ஈரோட்டுக்கு வந்திருந்தார். பைக்குள்ளதான் இருக்கு அந்த பணம். எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு இன்னும் தெரியாது. அதுதான் நிமிஷத்துல இருக்குங்க, நிறைய பணம் இருக்கும், எது எனக்கு நினைவு இல்லை. கொடுத்தாரு, ரொம்ப உங்க திருப்திக்காக வாங்கிக்கிறேன், கொடுங்க. எதுக்கு பயன்படுத்த போறேன்? மொபைல் போனு. நானும் இதுக்கு தானே பண்ண போறேன். கார் வச்சிருக்கிறேன், காருக்கு பெட்ரோல் போடுறேன், இதுதானே செலவாகும். இதை வச்சுட்டு என்ன சம்பாதிக்க போறேன்? எத்தனை பேருக்கு நான் இதை வச்சுட்டு எவ்வளவு இந்த மனவளக்கலைய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறோம், CD போட்டு கொடுக்குறோம், செய்தியா? இதுதான் சேவை. நல்லா புரியுதா? இப்படி ஒண்ணு பொருளால் அறிவால் துன்பப்படுறவர்களுக்கு உதவணும். இப்ப நாங்க பேசுறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 100 ரூபாய் பணமா கொடுக்க வந்திருக்கிறேன். என்ன கொடுக்குறேன்? அறிவு. எதுக்கு? நீங்க துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு நல்லதை செய்யணும். அதுதான் சப்ஜெக்ட், நல்லதை செய்தல். எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியல, இது நல்லதுன்னு சொல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்லும் போதுதான் நீங்க சொல்லுவீங்க, இதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? ஏன் தெரியல? உங்களுக்கு செய்ய முடியல. காரணம் என்னன்னா, நல்லதை செய்யறதுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இல்லை. அதை எப்படி பெறுவது, அதையும் சொல்லிக் கொடுக்க போறேன். இது சேவையா இல்லையா? இது அறிவு சேவை. ஒரு மனிதன் அறிவு இல்லாம துன்பப்படுறான், அல்லது பொருள் இல்லாம துன்பப்படுறான். அப்ப பொருள் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதானே? இவ பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், 2 குடும்பமே சமமான குடும்பம்னு வச்சுக்கோங்க பொருளாதார நிலையில.
பொண்ணை கொடுத்தா எதுக்கு நகை போடணும்? சொத்து எல்லாம் கொடுக்கணுமா? இல்லைன்னா கொடுப்போம். இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும். இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அந்த வீட்டுல வசதிகள் இல்லை, ஆனா நல்ல பையன், நல்ல குடும்பம். இந்த பொண்ணு வாழ்ந்த வீடு நல்ல வசதியான குடும்பம், நல்ல நிலப்பழங்கள், கார் எல்லாம் இருந்தது. பையன் நல்ல பையன், அங்க என்ன இல்லை? காரு இல்லை. ஒரு காரும் வாங்கி கொடுத்து ஒரு வீடும் கட்டி கொடுத்து பொண்ணையும் கொடுக்கலாமா, கொடுக்கப்படாதா? தப்பா? இல்லாதவனுக்கு கொடுத்தா தப்பு இல்லை. அவன் கேட்கிறான் பாருங்க வச்சுக்கிட்டு, அப்பதான் அதுக்கு பேரு டவுரி. இப்ப புரியுதா எது டவுரின்னு? புரியுதா? இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கணும். சில குடும்பத்துல கல்யாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா செலவும் சரி பாதி வச்சிருக்காங்க. பொண்ணுக்கு கூட இவங்க 10 பவுன் போட்டா அவங்க 10 பவுன் போடும். இது சரி, இது நியாயம். நீங்க எல்லாம் இளைஞர்கள் இருக்கிற ஒரு முடிவு பண்ணுங்க, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம் இப்பவே முடிவு பண்ணிருக்கீங்க. புரியுதா? இதுக்கு என்ன பேருங்க? சேவை. பொருளால கொடுங்க. பொருள் இல்லை, கொடுங்க. அவருக்கு தேவை, உங்களுக்கு தெரியுது, ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க. இப்படி பொருளாலோ அறிவாலோ பிறர் துன்பம் போக்கி பிறர் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு உதவுவதுதான் சேவை. இந்த உலக சமுதாய சேவா சங்கம். சிலர் கேட்கிறாங்க, என்னையா சேவை பண்றீங்க? வாழ்க வளமுடன் சொல்லிட்டா சேவையா பண்றீங்க? ரத்த தானம் பண்றீங்களா? தெருவு கூட்டுறீங்களா? ஒரு ஐ கேம்ப் நடத்துறீங்களா? சிலர் கூட இந்த வைத்தியம் எல்லாம் பண்ண, கண்ணுக்கு மருந்து ஊத்துறது, மூக்குக்கு மருந்து ஊத்துறது, இது நம்ம வேலை இல்லை. இது பொருளாதார சேவை பண்ற இடம் அல்ல, அறிவு. இங்க அறிவு தான் நடக்கும். இது அறிவு திருக்குறள். இங்க அறிவால சேவை செய்யறோம். புரியுதுங்களா? இங்க பொருளால சேவை பண்ண அன்னதானம் போடுங்க, கை பூசிட்டு கூட்டம் நிறைய வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா சிலர் கேட்பாங்க, என்னையா சேவை பண்றீங்க நீங்க? உலக சமுதாய சேவா சங்கம். இது சேவைன்னு நிறைய பேருக்கு இன்னும் புரியல. ஏன்னா இங்க பொருள் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்களா, அறிவு இல்லாம கஷ்டப்படுறாங்களா? பொருள் கஷ்டம் உண்மையிலே இருக்குதா? அறிவு இல்லாதனாலதான். தொழில இப்ப இயற்கை பாருங்க, இப்போ ஆடை வேணும், ஆடை வேணும்னா பருத்தி வேணும், பருத்தி கொட்டை இருக்கு, இயற்கையில இருக்குதுல்ல. இயற்கை இருக்குதா? அதுக்கு ஆண்டவன் படைச்சிருக்கிறான். அது விளைய வைக்கணும்னா நிலம் வேணும், நிலம் இருக்கு, தண்ணி இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது. உனக்கு என்ன வேணும்? விவசாய அறிவு தான் வேணும். ஒரு பருத்தி கொட்டையை வச்சு நிறைய பஞ்சு உற்பத்தி பண்ணி அதை நூலாக்குற அறிவு, துணி ஆக்குற அறிவு, ஆடை ஆக்குற அறிவு இருந்தா உனக்கு ஆடை கிடைச்சிருமா, கிடைக்காதா? அப்ப உண்மையில பொருள் வறுமை இருக்கு. அதே மாதிரி உணவு எடுத்துக்கோங்க, உடை எடுத்துக்கோங்க, வீடு எடுத்துக்கோங்க, அனுபவ பொருள்கள், மொபைல் போனு, கம்ப்யூட்டரு, காரு, உங்களுக்கு நகை எல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொருள் தானே. உண்மையில பொருள் வறுமை இருக்குதா, அறிவு வறுமை இருக்குதா? இப்ப எதை கொடுக்கறது பெரிய தேவை? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இங்க ஒரு பெரிய 10 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு. இந்த அறிவு திருக்குறளுக்கு கொடுத்தா மதிப்பு. ஏன் இந்த அறிவு சேவைக்கு கொடுக்கிறார்? அதனாலதான் இந்த அரங்காவலர்கள் இருக்கிறாங்க. அறிவு சேவைக்குன்னு கொடுக்கணும், அவங்களுக்கு மதிப்பு. ஒரு ஆசிரியர் பேசுறார்,
இப்ப நான் பேசுறதுக்கு அரங்க அவருக்கு பணம் கொடுக்குறாங்க. புரியுதா? இப்போ அப்ப எந்த சேவை உயர்வுங்க? அறிவு சேவை. அதனாலதான் அறிவால சேவை பண்றவங்களுக்கு அரசனே மதிப்பளிச்சாங்க. ஞானிகளை எல்லாம் நல்ல போற்றி பாதுகாத்தது யாரு? அரசர்கள். அப்ப அரசர்கள் முக்கியமா, ஞானிகள் முக்கியமா? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வாழ்ந்தவன். ஒரு சின்ன விவசாய குடும்பம். ரொம்ப கஷ்டம். விவசாயம்னாலே உங்களுக்கு தெரியல, எப்பவுமே கஷ்டம்தான். படிக்கும் போதெல்லாம் கூட கடன் இல்லாம படிச்சதாவே சரித்திரம் கிடையாது. எப்போ வயல்ல அறுக்குமோ வயல்ல நெல் போடுவாங்க, வாழை போடுவாங்க. ஏதோ வருமானம் வந்தாதான் கடன் அடைக்கும். அப்ப நமக்கு ரொம்ப பொருள் கஷ்டம். எனக்கு நான் ஒரு பெரிய அரசனை போல் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும்னு ஆசை. ஒரு நாள் ஒரு சினிமா பார்த்தேன். சினிமாவில் அந்த மன்னன் வருகிறான். எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. இந்த கட்டியம் கூறுவாரே ஒருவர், மாமன்னர் வருகிறார், பராக் பராக் பராக். ஒரு மன்னன் அப்படி கிரீடம் வச்சு இந்த பட்டு பீதாம்பரம் அப்படியே நிலத்துல தடவிக்கிட்டு வருது. எல்லாரும் எழுந்து நின்று அவரை வணங்குறாங்க. அப்ப அதை பார்த்த உடனே நான் எப்படி ஆகணும்னு நினைச்சிருப்பேன்? இந்த அரசனை போல் ஆக வேண்டும் அதுதான் நினைச்சேன். இந்த அரசன் அரியணையில உட்கார்ந்த உடனே இந்த காவலன், அரசே குரு வந்திருக்கிறார், அரச குரு வர்றார். இந்த உடனே அரசன் அப்படியே மணிமுடியை எடுத்து வச்சுட்டு ஓடுறான். குருவே வர வேண்டும் வர வேண்டும் அப்படி பணிந்து குனிந்து அவரை அழைச்சிக்கிட்டு அவருக்கு சமமா ஒரு அரியணையில உட்கார வச்சு அப்புறம் அப்படியே அந்த குருவுக்கு மரியாதை செய்வான். இப்ப நான் பார்த்தேன், நான் அரசனை போல் செல்வந்தன் ஆகணுமா, இந்த குருவை போல் அறிஞன் ஆக வேணுமான்னு முடிவு பண்ணேன். அன்னையோட நான் பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையை விட்டுட்டேன். இந்த ஞானி மாதிரி ஆகணும் நினைச்சேன், ஆயிட்டேன். இப்ப எல்லாம் செல்வந்தர்கள் எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தோட்டத்தை பார்த்தா அப்படி தெரியல, வேஷம் போட்டா தெரியும். இந்த பாபா அம்மா ஆனந்தா அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் வேஷத்தை கலைச்ச பிறகு ஆளை பாருங்க, என்னை விட மோசமா இருப்பாங்க. நான் கூட இப்ப கொஞ்சம் ரவிகிட்ட சொல்றது உண்டு, ரவி நான் கூட கொஞ்சம் வேஷம் போடலாமா நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியல, எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியல. புரியுதுங்களா? அதனாலதான் இப்போ இங்க செய்யற சேவை இருக்கு பாருங்க, மனவளக்கலை மன்றத்துல இங்க செய்யற சேவையெல்லாம் எவ்வளவு உயர்ந்தது. இங்க இருக்கக்கூடிய அரங்காவலர்கள், ஆசிரியர்கள், அது அவங்கள பாராட்டுறதுக்கு தாங்க இந்த ஆண்டு விழா. இருக்கிறவங்களோட மதிப்பை தெரிந்து கொள்ளணும். இன்னும் இந்த தொண்டு தொடரணும். இந்த இருக்கிற மக்களுக்கு இங்க அப்படி என்ன தொண்டு செய்யறாங்கன்னு தெரியணும். அதுதான் ஆண்டு விழா. சொன்னாங்க, இத்தனை பேருக்கு நாங்க கொடுத்தோம். புரியுதுங்களா? சில பேருக்கு என்ன கொடுத்தோம், ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோங்க சொன்னாங்க. செத்து போன ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னாங்க. செத்து போன ஒரு குடும்பத்துக்கெல்லாம் தலைக்கு 10 லட்சம். அப்படியா? என்ன கொடுக்குறோங்க? ஏன்னா அறிவுதான் நம்ம இதுல இருந்து காக்கும், துன்பத்திலிருந்து காக்கும். அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. அர்த்தம்னா என்னங்க? துன்பம். இடையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், இதை நான் பணக்காரன் ஆளுங்கிற ஆசையை விட்டுட்டேன், அறிஞன் ஆளுங்கிற ஆசை தான் இருந்தது. இப்ப அறிஞனாவும் ஆயிட்டேன். எனக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாம் இருக்கு.
என்ன வேணும் உங்களுக்கு? உணவு, உடை, உறவிடம், வீடு இருக்கு, துணி இருக்கு, உடை இருக்கு, நல்லா கஷ்டப்படாம வாழ்றதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் வேணுமா இருக்குது, லேப்டாப் வேணுமா இருக்கு, பேசுறதுக்கு ஒரு போன், நெட்டுக்கு ஒரு போனு, அப்படியே உலக நாடுகளுக்கு போகணுமா? இல்லை கூப்பிட்ட கூட இந்த காய் பங்கு அழித்து கூப்பிட்டாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எப்போ வரீங்க? ரஜினி எப்போ கூப்பிடுறீங்களா அப்போ வரேன். என் வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் மும்பை ஒரு நாள் ஒரு சொந்த வேலையா போயிட்டு வந்துட்டேன். மனசுக்குள்ள இங்க நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு நாள் இந்த மனவளக்கரியை பற்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு போன வாரம் ஒருத்தர் அங்கிருந்து எனக்கு யாருன்னே தெரியாது. டிக்கெட்லாம் போட்டாச்சு, 6ஆம் தேதி போறேன், 3 நாள் மும்பை. அவர் எனக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டுறேன் சார், ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லை தம்பி, நீங்க தான். யார் செலவு பண்றாங்க? நான் தான் பண்றேன். வேண்டாம், நான் ட்ரெயின்லயே வரேன், ட்ரெயின் டிக்கெட் போட்டு. புரியுதா? போறோம், பல நாடுகளுக்கு போறோம். பின்ன எனக்கு பொருள் இல்லையா? என் பேர் தான் போட்டிருக்கணுமா ரூபா நோட்ல? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ரவி பேர் தானே, என் பேர் தானே. அவர் நோட்டும் இல்லை, என் நோட்டும் இல்லை. அது யார் நோட்டு? ரிசர்வ் பேங்கா? அப்ப யாருக்கு சொந்தம்? இந்தியன்ஸ் எல்லாருக்கும் சொந்தம். இப்ப நான் இந்தியன் இல்லையா? இல்ல, அவருக்கு இருந்தா அவரு தான் சொந்தம். புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன வேணும்? அதான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. பிறரை மகிழ்விக்கும் சேவையை செய்யுங்கள், உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி காணாத வரும். அதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும்? அதிர்ஷ்டம், லக். கூட நான் சொன்னேன், சொல்ல நீங்க யோசிப்பீங்க, இவருக்கு நல்ல அதிர்ஷ்டம். அரசு பணியில இருந்தேன் நான், கஷ்டப்படாத உத்தியோகம், கேள்வி கேட்கிற உத்தியோகம், ஆடிட்டர், பதில் சொல்ற உத்தியோகமே இல்லை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தா கூட அவரை கேள்வி கேட்போம், அமைச்சரா இருந்தாலும் கேள்வி கேட்போம். கேட்டேன், ஒரு அமைச்சர் டிஸ்மிஸ் பண்ணோம் நான் கொடுத்த ரிப்போர்ட்ல. அவ்வளவு பெரிய அதிகாரம், ஆடிட், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம். இவ்வளவு ஹாப்பியா நான் வேலை பார்த்திருப்பேன். ஆபீஸுக்கு போறது பயமா இருக்குமா? என்ன கண்டுதான் அத்தனை பேர் தப்பு பண்றவன் பயப்படுவான். ஆடிட் வேண்டாம், புரியுதா? அது மாதிரிங்க, உங்ககிட்ட சேவை உணர்வு இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம். பிறகு நீங்கள் மகிழ்வித்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. நீ மகிழ்ச்சியை தேடவே வேண்டாம், அது தானா வந்துடும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தான் இருப்பான். அது வேற ஒண்ணு சொல்லுவாங்க, மருமகள் வேற வீட்டுல இருந்து வந்தவனா, அவளை ஊட்டி வளர்த்தா அவ வயசுல இருக்க தான் பிள்ளை வளரணும். அது சரியா பொருத்தமாக இல்லை. அதனாலதான் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, விவேகானந்தர் தான் சொல்லுவாங்க, பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை. இப்ப நீங்க எப்படி வாழணும் எல்லாருங்க? அதுக்கு என்ன வேணுங்க? அன்பு. சேவை செய்யறதுக்கு என்ன வேணுங்க? அன்பு இல்லாம சேவை செய்ய முடியுமா? எல்லார்கிட்டையும் அன்பு இருக்கா? இருக்கா? என்கிட்ட 10,000 ரூபாய் பையில வச்சிருக்கேன், நான் செலவே பண்றது இல்லை. யார்கிட்ட இருந்தாங்க இல்லாம போனாங்க. அப்ப நீங்க அன்பு இருந்தாலும் வந்துடும். அன்பு இல்லை, அன்பு இருந்தால் எதுல வெளிப்படும்? அப்ப சேவை உணர்வு யாருகிட்ட இல்லையோ அவங்க கிட்ட என்ன வரலைங்க? சேவையை ஆள் பார்த்து செய்யுமா? அப்படி இல்லை. ஒரு இடத்துல போய் ஏதோ சேவை செய்ய போறீங்க,
அங்க உங்க எதிரி, பரம எதிரி ஒருத்தன் உள்ள இருக்கான் அந்த கூட்டத்துல, அதுவும் பங்காளி எதிரி, சொத்தை அபகரிச்சுக்கிட்ட பங்காளி எதிரி நீங்க உதவி செய்ய போற ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிறான். நீங்க எப்படி சொன்ன, அவனை தவிர மற்ற எல்லாரும் பண்ணலாம். இது பேர் அன்பா? அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் குற்றத்தை மன்னித்து மறந்து விட வேண்டும். குற்றத்தை அவர்கள் துன்பப்படும் போது நாம் உதவ வேண்டும். இதுதான் அன்பு. ஒரு ஞானி எழுதுறார், அவர் ஒரு ஓமை சொல்லி எழுதுறார். உன் கண் முன்னால் உன் குடும்ப உறுப்பினர் ஒருவரை ஒருவன் கொலை செய்து விட்டால் கூட அந்த கொலை குற்றத்தை நீ மன்னிக்க வேண்டும், அதை மறந்து விட வேண்டும். அவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் நீ என்ன செய்யணுமா? வாய் வர மாட்டேங்குது. இதுதான் ட்ரூ லவ். அப்படிப்பட்ட அன்பு எத்தனை பேருக்கு? இப்பதான் இல்லைங்க. முதல்ல என்ன சொன்னாரு? இருக்குது, காட்ட மாட்டேங்கிறாங்க. இருந்தாதானே காமிக்கணும். அன்பு மலர்ந்து, அன்பு எப்போ எப்ப அன்பு மலரும்? சேவைங்கிறது அன்புக்கு வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு சேவை. அன்பு எப்பொழுதும் மலரும். அறிந்தது சிவம் மலர்வது. தெய்வத்தை, ஆன்மாவை அறிந்தால், கடவுளை அறிந்தால் அன்பும் சிவமும் ரத்தங்க உள்ளதை உணர்தல். சேவை செய்கிறது நல்லது. இப்போ நான் உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 5லும் நான் அளவு முறை காத்தா நான் யாருக்கு சேவை செய்வேன்? எனக்கே சேவை. அப்ப என் மீது எனக்கு அன்பு இருக்கணும், இந்த உடல் மீது எனக்கு அன்பு இருக்க வேண்டும் இல்லையா? என் மனைவி மீது அன்பு செலுத்துவது போல், என் பெற்றோர் மீது அன்பு செலுத்துவது போல், என் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவது போல் எனக்கு ஏன் மேல அன்பு இருக்கணும், இந்த உடல் மீது அன்பு இருக்கணுமே. உங்கள் உடலை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நேசிப்பதற்கு அன்பு வேண்டும். அந்த அன்பு வந்தா, நேசிக்கணும்னு தெரிஞ்சா உடனே அதுக்கான அறிவு வந்து, ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னு அன்பு இருந்தா அவங்க எப்படி அறிவு, அவங்க என்ன தேவை, என்ன உதவி செய்யணுங்கிற அறிவு வந்துடும். சிந்திச்சிருவீங்க. உங்க உடல் மேலேயே உங்களுக்கு அன்பு. அதனாலதான் அந்த ஆராய்ச்சி இல்லை. ஐயா ஒரு குழந்தை டிவியில ஏதோ பேசினது, ஒரு நிகழ்ச்சி காட்டாங்க. அந்த குழந்தை பேசுது, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செய்ய யாருக்கு தெரியாது. இந்த குழந்தைய அப்படி சொன்னாப்புல எல்லாரும் மறந்தா போச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? லட்சக்கணக்கான பேருக்கு தெரியும். அது அப்படியே திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் கையில கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, அதெல்லாம் தெரியும், வைங்க. ஏன்? உனக்கு அன்பு இருந்தால் யாராச்சு நோய்னா என்ன? ஓகே, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி. சிந்திச்சிருவேன். சிந்திப்பீங்களா இல்லையா? மனைவி மீது அன்பு இருந்தா நான் மனைவிக்கு எப்படி உதவி செய்யலாம், என்ன வருமா வராதா? அப்ப அன்புடையா, அன்பு வந்தாலே கூடவே என்ன வந்துடுங்க? அறிவும் வந்துடும். அன்னையிடம் அன்பை வாங்கலாம்,
தந்தையிடம் எந்த அன்னை என்ன தந்தை? ரேஷன் கார்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவுமா அவங்கள்ட்ட இருந்தாலும் நமக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கே இல்லையே. அவங்களுடைய அன்பு இருக்குதா? அறிவு இருக்குதா? அப்ப எங்க இருந்து வாங்கணும்? அதான் சொன்னாங்க, இறைவன் அறிவுமயமானவன், அன்புமயமானவன். God is love. God is conscious. ஞான ஸ்வரூபம். புரியுதா? அப்ப அன்பும் அறிவும் எங்க இருக்குது? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தேவன் அன்பாக இருக்கிறார். இப்ப நீங்க அறிவு வேணும்னா பொதுவா ஸ்கூல் எல்லாம் குழந்தைகள் படிக்குது, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல யார வேண்டுறீங்க? வித்யாலட்சுமி அன்னைக்கு தானே ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க. அன்னைக்கே கடவுளை தானே வேண்டுறீங்க. மற்ற நாள் சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ, பரீட்சை அன்னைக்காவது சாமி கும்பிடு, நல்ல மார்க் வாங்கணும். எந்த நம்பிக்கை இல்லை? கடவுள்கிட்ட வேண்ட சொன்னீங்களா? அப்ப கடவுள்கிட்ட அறிவு இருக்கணும்ல. இருக்குது, உண்மையிலே இருக்குது. ஆனா கடவுள்கிட்ட அறிவு இருக்குது. அது எப்படி அந்த அறிவை பெறுறது? கடவுள் எப்படி கொடுப்பாரு? ஒரு புக் எழுதி கொடுப்பாரா? புக்ல போட்டுருந்தா நோட் புக், புக் மாதிரி கொடுப்பாரா? அறிவை திருக்குறள் மாதிரி ஒரு புக் மாதிரி கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய தொழில் அறிவெல்லாம் இப்ப இந்த மொபைல் போன் செய்யற அறிவை யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஜினியர் செய்யறாரு. அவருக்கு அவருக்கு யார் கொடுத்தது அந்த அறிவை? இறைவன். எப்படி? புக்கா கொடுத்தாரா? இல்ல அவர் ஒரு கிளாஸ் நடத்தி PhD பட்டம் கொடுத்தாரா? சிந்தித்தான். சிந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்கு உள்ளேயும் இருக்கிற தெய்வம். தெய்வம் எங்க இருக்குது? மனத்தடிய மதுரை சொல்லுவார். அந்த தெய்வம் எங்க இருக்குதாமா? உங்க மனசுக்குள்ள இருக்குது. எங்கும் இருக்கிறது, உன் மனசுக்குள்ளும் இருக்கிறது. உன் மனதுக்குள்ள இருக்கிற தெய்வம் நீ சிந்திக்கும் போது உன் மனதுக்கு சொல்லிவிடும். அறிவை எங்கிருந்து பெறுவது? மனத்தடியில், உன் மனசுக்குள்ள. அப்ப தெய்வம் எங்க இருக்குது? மனசுக்குள்ள. அப்ப தெய்வத்தை எங்க தேடணும்? தெய்வத்தை தேடி எங்கெல்லாமோ போறீங்க. ஒருத்தர் 28 வருஷமா சபரிமலைக்கு போறாரு. அடுத்த வருஷம் போவீங்களான்னு கேட்டேன். போவேன்னாரு. இலங்கையில் நடந்த சம்பவம். இப்ப இலங்கை போயிருந்தேன் ஒரு 50 நாள். எங்க ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு 2 மீட்டிங், 50 பேர் பஸ்ல வந்தாங்க என்னோட பேச்சை கேட்கறதுக்கு. அதுல குருசாமிகிட்ட கேட்டேன், எத்தனை வருஷமா போறீங்க? 28 வருஷமா போறேன். அடுத்த வருஷம் போவீங்களா? போவேன். எதுக்கு போறீங்க? அவருக்கு புரியல. சாமியை காண. நம்ம கரெக்ட், சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம். மோட்சம்னா என்ன? நான் நினைக்கிறேன் மோட்சம்ங்கிறது செத்த பிறகு போற இடம். இப்படியே அவங்ககிட்ட பேசினேன். அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தரும் பேசணும். செத்த பிறகு ஒண்ணு மோட்சத்துக்கு போவான், இல்லைன்னா மோட்சம் செத்த பிறகு தானே போக முடியும். நீங்க சபரிமலைக்கு போனா சாமியை கண்டா மோட்சம் கிட்டீங்க. சாமி பார்த்தீங்களா? பார்க்கலையா? 28 வருஷமும் சாமி பார்த்துட்டு தானே வந்திருக்கிறீங்க. ஐயப்ப சாமி அப்பா திருப்தியா
நல்லா பார்த்துட்டேன். சாமி பார்க்கணும், சாமி பார்க்கணும், சாமி பார்க்கணும். குழந்தைக்கு கூட நீங்க தைப்பூசம் சாமி பார்க்கறதுக்கு எவ்வளவோ மக்கள் நடந்து கஷ்டப்பட்டு. இந்த நாள் ஒருத்தர் 4 நாளைக்கு முன்னால ஆரம்பிச்சுட்டாரான்னு டிராவல். இப்ப எங்க போயிட்டு இருக்காருன்னு கேட்டேன். இப்ப இனோவா கார்ல போறாரு. ஏன்னு காலெல்லாம் புண்ணாகி போச்சு. யாரு காருன்னு? அவர் காரே தான். இவர் நடந்து போறாராம், டிரைவர் ஓட்டிக்கிட்டு வந்தாராம். இடையில நடக்க முடியல, காலு புண்ணாகி போச்சு, கார்ல போயிட்டாரு. பாத யாத்திரை. அது ஷூ போட்டுக்கிட்டு நடந்தாராம். கொஞ்ச தூரம் போயிருக்காரு, ஷூ இல்லாம, செருப்பு இல்லாம, முடியல, ஷூ போட்டு நடந்தாரு, காலும் புண்ணாகி போச்சு. இப்ப வேன்ல போறாரு, இனோவா கார்ல போறாரு. எதுக்கு எதுக்கு போறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிற வைத்தாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறது இருக்காங்க. மோட்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சி, மன நிறைவு, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நிறைவு, போதுமென்ற நல்ல வாழ்க்கை. எனக்கு எல்லாம் இருக்கு. பின்ன என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசையற்ற மனம். போதும் என்ற மனம்னா என்ன அர்த்தம்? ஆசையற்ற மனம் அதானே? இல்ல ஆசையற்ற மனம்னா வேற, போதுங்கிற மனம் வேறையா? ரெண்டு ஒண்ணுதானே இல்லையா? நான் என் பாட்டுல பேசிட்டு போவேன், அவருக்கு என்ன எனத்தையோ பேசிட்டு போவார் அப்படின்னு நான் போனவரோட பேசக்கூடாது. இப்பவே ஏதாவது கேட்கணும்னா கேட்கணும். போதும் என்கிற மனமும் ஆசையற்ற மனமும் ஒண்ணுதானா இல்லையா? அப்ப நான் உங்க பக்தர்களை கேட்டேன், உங்க ஆசை இல்லையா? அடுத்த வருஷம் போறேன்றீங்களே, இருக்கு. அப்ப இன்னும் மோட்சம் கிடைக்கல. போதுங்கிற மனம் சரி, எத்தனை வருஷம் போனா வரும்? அதையாவது சொல்லுங்க. சிலர் வாழ்நாள் முழுக்க போயிருக்கிறாங்க, போன அவங்களுக்கு மோசம் கிடைச்சதா? நிறைவு கிடைச்சிருக்குதா? அது என்னன்னா, சாமியை கண்டால். நீங்க சாமியை எப்படி பார்த்தீங்க? இந்த கண்ணால் எல்லாம் பார்த்தீங்க. உங்க மதத்துல சாமிய ஊனக்கண்ணால பார்க்க முடியும்னு சொல்லி இருக்குதா? அப்படின்னா நீங்க பார்த்தது சாமியா? நம்ம சிந்திக்கல. ஞானக்கண்ணாலதான் பார்க்கணும். ஞானக்கண்ணுன்னா என்னது? 6வது கண்ணு, அறிவு கண். அது சிந்தனை கண். சிந்திச்சுதான் காண முடியும். அதான் மகிழ்ச்சி. நீ சிந்தித்துதான் காண முடியும். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதை நீங்க ஈரோட்டில் கூட பேசினாங்க. அங்க அப்படி மேலோட்டமா சொன்னாங்க. நான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன். நீங்க சிந்திச்சாதான் கடவுள் எதுன்னு தெரியும், சாமி எதுன்னு தெரியும். அந்த சாமியை பார்த்துட்டா என்ன வந்துடும்? உங்களுக்கு அன்பு வந்து கூடவே என்ன வந்துடும்? அறிவு. அதோட பார்க்கறதுன்னா என்ன? மனம் அதோடு இணையணும். அதுக்கு பேரு உணர்தல். இப்போ ஒரு சிலை இருக்கு, இப்ப நான் உங்களை பார்க்கிறேன். என்னுடைய மனம், என்னுடைய பார்வை மூலமா உங்களோடு இணைகிறேன், உங்களை உணர்கிறேன், பார்த்து உணர்கிறேன். அதான மனம் தானே பார்த்து. அது மாதிரி இறைவனை உணர வேண்டும். இப்ப உணர்தல் பார்த்தல் எல்லாம் ஒண்ணுதானே? இல்ல பார்த்தல் வேறையா, உணர்தல் வேறையா? வேறையா? இல்ல, பார்த்து நான் உங்களை பார்த்து உணர்கிறேன், கேட்டு உணர்கிறேன்,
சுவைத்து உணர்கிறேன். பார்ப்பதும் உணர்வதும் ஒண்ணுதாமா. இப்ப நீ என்ன பாக்குறீங்க? பார்த்து உணர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? நான் இந்த சட்டம் போட்டிருக்கேன், இந்த கலர்ல இருக்கிறேன். இப்ப நான் சொல்றதை கேட்டு உணர்கிறீர்கள் அல்லவா? நம்ம பார்த்தல் வேறு உணர்தல் வேறா? கேட்டல் வேறு உணர்தல் வேறா? சுவைத்தல் வேறு உணர்தல் வேறா? முகர்தல் வேறு உணர்தல் வேறா? எப்படி முடிவுக்கு வந்துட்டீங்களா? நான் சும்மா சும்மா பேசிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. நான் இந்த மன்றத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் அத உருப்படியா உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகணுங்கிறதா என்னுடைய புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, உணர்தல் வேறு பார்த்தல் வேற? ரெண்டு ஒண்ணுதான். அப்படி நாம் தெய்வத்தை உணர்தல் அல்லது தெய்வத்தை பார்க்க வேண்டும், ரெண்டு ஒண்ணுதான். சாமிஜி சொல்லுவாங்க, இறை உணர்வு என்பதும் கடவுளை காண்பதும் ஒன்றுதான். கடவுளை காணலாம். எத்தனை இடத்துல மகிழ்ச்சி பேசியிருக்கிறாங்க, புரியுதுங்க? அப்படி கடவுளை கண்டு விட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன வந்துருங்க? அறிவும் வந்துடும், அன்பும். அறிவு என்ன? எது? அதுதான் நல்லது. இது கூட உள்ளதை உணர்தல் அல்லதை விடுதல் அல்ல, நல்லதை செய்தல் அல்லதை விடுதல். மாத்தி விட்டீங்க. இப்படி மாத்தினீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் சரின்னு பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு என்னையோட மாத்திக்கீங்க. இப்ப இந்த மகரிஷி தெரியாமல சொன்னாரு, இவங்க மகரிஷி தப்பா சொல்லிட்டாங்க. உள்ளதை உணர்தல் அல்லதை விடுதல் தான். இல்ல, நீ நல்லதை செய்தால் அல்லது உறங்க விழிச்சதுல இருந்து உறங்க செல்லும் வரை நீங்க நல்லதையே செய்துட்டா அல்லவை நீங்க அல்லதை விட வேண்டாம், நல்லதை செய்யுங்க போதும். ஒரு பாத்திரத்துல வெறும் பாத்திரம், அதுல என்ன இருக்குதுன்னு கேட்டாராம் குரு சீடர்கிட்ட. ஒருத்தன் வந்து பார்த்துட்டு ஒண்ணுமில்லை சாமி, இன்னொருத்தன் வந்து பார்த்து கையை தொழாகி பார்த்துட்டு எனக்கு கண்ணுக்கு தான் தெரியல உள்ளதான் இருக்குமோ கண்ணுக்கு தெரியாம நீ கையை விட்டு தொழாகி இருக்கிறான், ஒண்ணும் தட்டுப்படல. உடனே என்ன சொல்லிட்டான்? ஒண்ணுமில்லை சாமி. மூணாவது ஒரு சீடன் வந்தான், பார்த்தான், உள்ள என்ன இருக்கு பாருங்க. காத்து இருக்கு சாமி. காத்து இருக்கா இல்லையா? அவன் தான் அறிவாளி. சரி, இந்த காத்த வெளியில எடுன்னா என்ன பண்ணான்? காத்த எப்படி வெளியிட்டான் தெரியுமா? தண்ணியை ஊத்திட்டான், காத்து வெளியே வந்து. நீ நல்லதை செஞ்சுட்டா கெட்டதெல்லாம் நீ நல்லதே செஞ்சு கெட்டதை செஞ்சதுக்கு நேரம் ஏது. அதான் எழுதின, எப்பொழுதும் சேவை செய்யுங்கள். இப்ப வீடு கட்டுறாரு, 6 மாசம் வீடு கட்டினார், ஒரே நாள் ஒரு குண்டு போட்டு உடைச்சிட்டாரு. என்ன பிரயோஜனம்? 6 மாதம் வீடு கட்டினா போச்சா போகலையா? அப்ப சேவை எப்படி செய்யணுங்க? நல்ல மனைவி கிட்ட மாசம் முழுதும் அன்பா இருந்து ஒரு நாள் கத்தி எடுத்து குத்திட வந்து செய்யலாமா? சொல்ற அன்பு மாறாத. சரிங்களா? நமக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒரு கண்ணத்தில் அடைந்தால் இதுதான் அன்பு நிலைத்த. அப்போ அப்படிப்பட்ட, ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் அன்பு நம்ம கிட்ட இருக்கிறதாக நம்மளை ஏமாத்திக்கிறோம். முன்னாலெல்லாம் பொய் சொல்லி லெட்டர் எழுதுவாங்க. நல்ல வேளை மொபைல் வந்த பிறகு லெட்டர் எழுதுறதே நின்று போச்சு. தெரியுமில்ல எப்படி எழுதுவாங்க? அன்புள்ள என்ன இருக்கு, இப்படிக்கு அன்புள்ள. பொய். நேர்ல கேட்டா எங்க நல்லா இருக்கிறோம். அதனாலதான் நல்ல வேலை லெட்டர் எழுதுற வேலையை நின்று போச்சு.
மொபைல்லையும் யாரும் அன்புள்ள என்னாருக்கு பேசுகிறேன், பேசி முடிக்கும் போது அன்புடன் நிறைவு செய்கிறேன். யாரும் சொல்றீங்களா? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு போச்சுங்க. மனிதன் எப்படி வாழணும்? சேவை. அதுக்கு என்ன வேணுங்க? அன்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிற முதல்ல தன் மீது அன்பு இருந்தால் தன் உடலை கெடுப்பானா? சரி, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன், உங்கள் உடல் நலத்தை நான் கெடுப்பேனா? இப்ப ஐயா காமிச்சாங்க, ரசாயன உரம் மருந்துகளை போட்டு உணவை கெடுக்கிறோம், தண்ணியை கெடுக்கிறோம், காற்றை கெடுக்கிறோம், எல்லாம் கெடுக்கிறாங்கல்ல. சில தொழில் செய்யறவங்க, ஹோட்டல்ல சமைக்கிறவன், சில ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவங்க அவங்க ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவன் தெரியாமல சமைக்கிறான், அறியாமல் செய்கிறான். இல்ல, அவன் தெரிஞ்சுதான் செய்யறான். இந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர், நம்ம மன்ற நண்பர் தான், அவர் இந்த தண்ணி பாட்டில்லாம் இருக்குல்ல, இந்த தண்ணி பாட்டில் அடைக்கிறாங்கல்ல, இந்த கம்பெனி வச்சிருந்தார். அப்போ ஒரு கம்பெனியில போய் பார்த்தேன். அப்ப அதுக்கு தண்ணி எப்படி தயார் பண்ணி எப்படி சுத்தம் பண்ணி அடைக்கிறாங்க எல்லாம் ஃபேக்டரி எல்லாம் காமிச்சாரு. சரி முருகேசு, நீங்க இந்த தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு என்ன பைத்தியமான்னு. அப்புறம் என்ன குடிக்கிறீங்க? என்ன நீங்க வீட்டு சாப்பிட நீங்க தானே வர்றீங்க, வீட்டுல காமிக்கிறேன்னு. சரி இப்ப சொல்லுங்களேன் என்ன. நான் இங்க எந்த தண்ணிய சுத்தம் பண்ணி பாட்டில் அடைக்கிறோமோ அந்த தண்ணிய அப்படியே மண்பானையில வச்சு நான் குடிக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப எப்படி நீங்களும் மன வளர்க்கறீங்க, தொழிலை எப்படி ஆரம்பிச்சீங்க? இது ஆரம்பிச்ச பிறகுதாங்க எனக்கு அறிவே வந்துச்சு. இப்ப என்ன செய்ய போறீங்க? கம்பெனிய கொடுத்துட போறேன், எவனோ வாங்கி போட்டு நிறுத்திடலாம் தொழிலை. உங்களுக்கு பொருள் எல்லாம் நட்டமாகி போயிடுவேன். என்ன பண்றது சொல்லுங்க. எப்படியோ ஒரு கம்மி வரைக்காத நான் கொடுத்துருவேன். அப்புறம் 2 மாதம் கழிச்சு போன் பண்ணாரு, ஐயா கம்பெனியை கொடுத்துட்டேன். புரியுதா? அன்பு அன்பு இருந்தா பிறர் நலம் பேணுவார்கள். பிறர் உடலை கெடுக்கிற காரியங்களை செய்வார்களா? அப்ப என் மீது எனக்கு அன்பு இருந்தா நான் எனக்கும் கேடு செய்ய மாட்டேன். இப்ப இந்த சமுதாயத்தில் இருக்க மக்களுக்கு அன்பு இருந்தா அவங்களும் என் உடல் நலத்தை கெடுக்க மாட்டார்கள். அப்ப என்னுடைய உடல் நலம் என்னுடைய செயலால் மட்டுமா கெடுகிறது? வினை விதித்தல் வினையா இருப்பான நான் இல்ல, சமுதாய வினையினால. ஏன்னா அவங்க யாரு? அவங்களும் நான் தான். மனம் ஒன்றுதான், மனம் தான் தப்பு பண்ணது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இன்னொருத்தருங்களுக்கே இல்லை, மனம் ஒன்றுதான். அப்போ நமக்கு நாமே செய்கிற கேள்வி. அப்ப நம் மீது அன்பு இல்லை. எனக்கு என் உடல் மீது அன்பு இருந்தால் பிறர் உடலுக்கு தீங்கு செய்வேனா? இப்ப உடல் நலம் கெடுமா? இப்ப நாட்டுல இவ்வளவு நோயாளிகள் இருப்பாங்களா? ஏதோ நமக்கு கொஞ்சம் சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அறிவு, சின்ன சின்ன உடல் குழப்பங்கள் வரும். வந்தா கூட என்ன ஆயிடும்? அது தானா சரியாயிடும். இல்லைன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுவோம், சரியாயிடும். உண்மை. சிலருக்கு சில பெரிய நோய்கள் இருக்குங்க, ஒரு கேன்சர் கட்டியே இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தானாவே சரியாயிடும். எல்லா நோயும் தானா கியூரா. அந்நியா கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா, உணவு மற்றதுல கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா, அறிவோட இருந்தா என்ன ஆயிடுங்க? குணப்படுத்த முடியாத நோய் ஒன்றும் கிடையாது. அப்போ அது வேற ஒண்ணும் இல்லை. உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, வேணும். இந்த 5லையும் அளவு முறை காக்கணுங்கிற அறிவை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு இந்த அறிவை சொன்னது யாரு? இறைவன். எப்படி அந்த இறைவன் இருந்து பெற்றார்?
இறைவன் அங்கிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரா மொபைல் போனுக்கு? ஏதாவது புக்கு கொடுத்தாரா? டெலிபோன் போட்டு கால் போட்டு பேசினாரா? சொல்லுங்க. இறைவனை இவர் பார்த்தார். பார்த்து அது சிந்திச்சாரு. சிந்திச்சுட்டு இறைவனை பார்த்தாரு. இவர் இறைவனாவே ஆகிவிட்டார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக, அதுவா ஆன உடனே அதுவானால் அதுவே சொல்லிவிடும். அப்போ இறைவனோடு இணைந்த உடனே முதல்ல அதுக்கு என்ன பண்ணாரு? முதல்ல இறைவன் எதுன்னு இவர் ஆராய்ச்சி பண்ணாரு. வாழ்க்கை உலகத்தில் இருக்குல்ல, சிறு வயதில என்ன கேட்டாரு? கடவுள்னா என்ன? யார் யார் கடவுள்? இப்ப நாமெல்லாம் இந்த யார் கடவுள்ங்கிற கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? எது தெய்வம்னு கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு தைப்பூசம். வள்ளலார் என்ன சொன்னாரு? எது தெய்வம்னு சொன்னாரு? முதல்ல முருகன், விநாயகர் அதெல்லாம் பாட்டு பாடினாரு. கடைசியில் எது தெய்வம்னு சொன்னாரு? அறிவு, ஜோதி. ஜோதினா என்ன பேருங்க? அறிவு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது தெரிஞ்சா அங்க போய் ஜோதி பார்க்க போயிருக்கிறாங்க. ஜோதி தரிசனம். அவங்க அந்த நெருப்ப தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒளிய தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அறிவுதான் ஒளி. அறிவு ஒளி. ஒளி அறிவுக்கு உவமை. இன்னைக்கு தைப்பூச திருநாள். வடலூர்ல இங்க அது யாராவது நீங்க பேசுவாங்களா? தெரியல. நாளைக்கு பேப்பர்ல வருதா நீ பாருங்க. அறிவுதான் தெய்வம் என்று வள்ளலார் சொன்னார் அப்படின்னு நீங்க அங்க பேசி இருக்கணும். அதுதான் ஜோதின்னு பேசி இருக்கணும். நாளைக்கு பேப்பர்ல வரணும். என்ன கூப்பிட்டு இருந்தா நான் பேசியிருப்பேன். புரியுது? உங்களுக்கு சொல்றேன். அறிவுதான் பெருஞ்சோதி. அப்படின்னா என்னங்க? பேரறிவு. இதை யாரு சொல்றா? வேதாத்திரி. பேரறிவு, சூப்பர் கான்சியஸ். அதுதான் பெரிய அறிவு. அதுக்குதான் எல்லா அறிவும் இருக்கு. அப்ப நம்ம அறிவு எங்க இருந்து பெறணும்? அங்க இருந்து. அப்ப என்ன செய்யணும்? அந்த இறைவனோட நாம இணைஞ்சிடணும். யோகா, இணைதல். சில பெண்கள் நீங்க பிறந்த வீட்டுல இருக்கிற வசதியை விட ஒரு பணக்காரருக்கு மனைவி ஆயிட்டீங்க. உதாரணமா உங்க வீட்டுல கார் இல்லைன்னு வச்சுக்கோம், நிலப்பலங்கள்லாம் இல்லை. ஆனா நீங்க நல்ல அறிவுள்ள, பண்பான, அழகான ஒரு பெண், நல்ல குடும்பம், நல்ல பண்பான குடும்பம். பணம் மட்டும்தான் இல்லை, செல்வம் நிறைய இல்லை. ஒரு செல்வந்தருக்கு உங்களை பிடிச்சு போச்சு. ஜாதகெல்லாம் பார்த்தீங்க, அதுவும் பொருத்தமா போச்சு. அவங்களுக்கும் மனசுல பரவாயில்ல, பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்குது, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. இப்படி சிலர் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்படிங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்க வேண்டாம். உண்மையில இப்படி நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அந்த பொண்ணு அந்த செல்வந்தரை கல்யாணம் பண்ண உடனே அன்னையிலிருந்து அது எதுல போகும்? அது எந்த காரு? ஆடாத கார், ஆடி கார். நாலு காருக்கு பேர் வச்சிருக்கேன். ஏண்டா ஆடின்னு பேர் வச்சிருக்கேன்? அது ஆடாம போகுது. மேடு பள்ளத்துல இறங்கினா கூட வீடு தான் ஏறி இறங்குது, உடம்பு பாடி ஏறி இறங்க மாட்டேங்குது. ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்க அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்களேன். யோகம். அவளுக்கு வந்தது பாரியா யோகம். இதுதான் யோகா, இணைதல். யோகாவுங்க வார்த்தைக்கு மனவளக்கலையில என்ன சொல்லியிருக்கிறோம்? இணைதல். யோக கலையே அதுதான் சொல்லுது, இணைதல். இப்ப எது எதோடு இணையணும்? இப்ப கல்யாணம் பண்ணுனா செல்வந்தரோட ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிற
ஒரு பெண் திருமணம் ஆன உடனே அங்க போன உடனே இதுக்கப்புறம் இது எங்க வீட்டுக்காரரு காரு, இந்த வீட்டுக்காரரு வீடு, இந்த 50 ஏக்கர் நிலம் எங்க வீட்டுக்காரர் இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? எங்களுதுன்னு சொல்லுவீங்களா? அது மட்டும் சொல்லு. அவருக்கு அனுமதி கேட்டா கார்ல ஏறுவீங்க? எனக்கு அது போற வழியில போய் என்ன கொஞ்சம் விட்டுட்டு போவீங்களா? ஒரு லிப்ட் கொடுப்பீங்களான்னு கேட்பீங்களா? நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்களே ஓட்டிட்டு போறீங்க. இது என்ன ஆச்சு உங்களுக்கு? இது மாதிரி நாம எதோட இணையணுங்க? இந்த கல்யாணத்துக்கு என்ன பேர் தெரியுமா? இது ஒரு கல்யாணம் தானே. கணவனுக்கும் மணியானுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கு நடந்தா கல்யாணம். இறைவனோட கல்யாணம் பண்ணா பார்த்த தெரியலையா? சொல்லுங்க பார்க்கலாம். திருக்கல்யாணம். என்ன கம்முன்னு உட்கார்ந்து இருக்குங்க? இந்து கோயில்ல நடக்கும் தெரியுமா? யாருக்கும் யாருக்கும் கல்யாணம்? இறைவனுக்கும் இறைவிக்கும், சிவனுக்கும் சக்திக்கும். சக்தி எங்க இருந்து வந்தது? சிவத்திலிருந்து வந்தது. மீண்டும் எங்க போகுது? இப்ப மனசுக்கும் தெய்வத்துக்கும் கல்யாணம். மனசு எங்க இருந்து வந்தது? அப்போ உங்க மனசை எதோட இணைக்கணும்? இப்ப புரிஞ்சுதா? இதுதான் யோகா. இப்ப என்ன சேவை செய்யறோம்? இதை விட உயர்ந்த சேவை இருக்கா? முதல்ல தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தோட மனதை இணைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருங்க? அன்பு வந்துடும். கூடவே என்ன வந்துடும்? அறிவும் வந்துடும். இப்பதான் பாட்டுக்கு பொருள் புரியுது. அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் ரெண்டையும் வாங்கினா ஊரை வாங்கலாம். ஊரை வாங்கினா என்ன பேரு? நல்ல பேரு வாங்கணும். பாட்டு வேறு. இப்ப புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இறைவனோட அதுதான் உள்ளதை உணர்தல். உள்ளதுன்னா எது? எது இதுவாக உள்ளதோ அதை உணர்தல். இப்போ நம்ம போட்டிருக்க ஆடை எது ஆடையாக உள்ளது? பஞ்சு. எது பஞ்சாக உள்ளது? சரி, பருத்தி எது பருத்தியாக உள்ளது? வேதாத்திரி மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க? பஞ்சபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று. எது பஞ்சபூதங்களாக உள்ளது? என்ன சொல்லுது வேதாத்திரியம்? தெரியுமா தெரியாதா? காந்த துகள்கள், காந்த சக்தி. இந்த பாடங்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? எது காந்த ஆற்றலாக உள்ளது? அதுதான் தெய்வம், கடவுள். இப்ப காந்த சக்தி இல்லாத இடம் இருக்கா? எதாவது காந்த சக்தி இல்லைன்னா நீ இங்க இருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியுமா? இடையில இல்ல, காந்த சக்தி இல்லைன்னா கட்டாயம் கொடுக்குற செய்தி. ஒளி போகுமா? ஒளி போகுமா? போகுமா? அப்ப இந்த பிரபஞ்சம் முழுதும் என்ன இருக்குது? எல்லாருக்கும் தெரியும் இல்லை? முழு சந்தேகம் இல்லை. நீங்க வகுப்பு முடிஞ்ச பிறகு, விழா முடிஞ்ச பிறகு சந்தேகம் வருமா? இப்ப எது எங்கும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இதுவரையில? அங்குங்கானால் அப்படி எங்கும் நிறைந்திருப்பது, தூணிலும் துரும்பிலும் இருப்பது, அது எது? அப்ப எது இறைவன்? இதத்தான் நம்முடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொன்னாராம். அம்மா போயிருந்தாங்கல்ல, நீங்கெல்லாம் போயிருந்தீங்க. யாரெல்லாம் போனீங்க கன்னியாகுமரிக்கு? ரைட். என்ன சொன்னாரு அவரு? வேத சுப்பையா சொல்ற காந்த தத்துவத்தை போய் கேளுங்க. இப்ப கன்னியாகுமரிக்கு போகணுமா? இப்ப காந்தம் புரிஞ்சு யாராவது புரியலன்னு சொல்லுங்க. எங்கேயுமே காந்த சக்தி இல்லைன்னு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது.
தெரியுமா தெரியாதா? இப்ப இது ஒரு காந்த ராடு. இந்த பேனாவை ஒரு காந்த சக்தியுடைய இரும்புன்னு வச்சுக்கங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் ஒரு ஊசி கொண்டா இழுக்கும் இல்ல, இது வரைக்கும் தான் காந்த சக்தி இருக்குதா? இந்த காந்த சக்தி கண்ணுக்கு தெரியுதா? கைக்கு தெரியுமா? அப்ப இது பொருளா அருளா? கண்ணுக்கு தெரிஞ்சா பொருள், தொடு உணர்வுக்கு தெரிஞ்சா பொருள், கண்ணுக்கும் தெரியல, தொட்டும் பார்க்க முடியல. அப்ப அதுக்கு என்ன பேருங்க? அருள். தெய்வம் பொருள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப இந்த பேனாவை சுற்றி தான் காந்தம் இருக்கா? இங்கெல்லாம் காந்தம் இருக்குதா? கண்ணுக்கு தெரியுதா? பிடிக்க தொட்டு பார்க்க முடியுமா? இருக்குதுங்கிறது உங்க சிந்தனை அறிவுக்கு புரிஞ்சு போச்சா புரியலையா? அப்புறம் என்ன, எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இல்ல, விளங்கி போச்சா இல்லையா? இதுக்கு பேரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு சிந்திக்கிற அறிவு இருந்ததுனால தானே புரியுது. இப்ப இந்த குழந்தைக்கு நான் சொன்னது புரியுமா? 14 வயசுக்கு கீழ்பட்ட குழந்தை புரியுமா? இப்ப யாராவது புரியலன்னா கை தூக்குங்க. எல்லாருக்கும் புரிஞ்சு, எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இல்லைங்களா? இல்ல, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? விளக்க ஞானம். இப்ப அதோடு இணையணும் அல்லவா? அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இணைஞ்சு அதுவாக மாறணும். இணைஞ்சு அதுவாக மாறணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம எது நினைக்கிறோமோ அதுவாக மாறி விடுவோம். இப்போ உங்களுக்கு ஆகினை தவத்துல எதை நினைத்தீர்கள், எதை உணர்ந்தீர்கள்? உயிரை உணர்ந்தீர்கள். அப்படிதான். உயிர்னா என்னது? விண், அணு. அணுவுக்குள்ள என்ன இருக்குது? இறை துகள். இறை துகள்ங்கிறது என்னது? அதான் காந்தம், அதான் தெய்வம், பிரணவம். அப்போ நீங்க ஆகினை தவம், துரிய தவம், துரியாதீத தவம். அந்த துரியாதீத தவத்துலதான் இருள், அதான் பிரணவம். அதிர்ந்துகிட்டு இருக்கு, நுண்ணதிர். கொஞ்ச நேரம் ஆகினை, கொஞ்ச நேரம் துரியம், அப்புறம் துரியாதீதம். இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த காந்தத்தை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? அறிவை என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? தெய்வம், சுத்த வெளி. அதுக்கு என்ன பேருங்க? அறிவும் அதுதான், காந்தமும் அதுதான், ஆற்றலும் அதுதான். அதுக்குதான் அன்பு இருக்குது. இதுதான் இருக்கு. காந்த ஆற்றலுக்குள்ள என்ன இருக்குதுங்க? அன்பும். அப்போ அந்த காந்த ஆற்றல் அப்படின்றது எது? சுத்த வெளி. பிரம்மம் பிரணவ சொரூபம், பிரம்மம் ஞான சொரூபம். யாரு சொன்னது? வேத வியாசர். அத தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் எனக்கும் வேத சுப்பையான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா வைக்கல, புரிஞ்சுக்கிட்டவங்க வச்சிருக்காங்க. உன் பேரை மாற்றணும் இல்ல. புரியுதா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? அப்ப எனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வாத்தியாருக்கே புரியலன்னா மாணவருக்கு புரியுமா? உங்களுக்கு புரியலன்னா எனக்கு புரியலன்னு அர்த்தம். இப்ப யாருக்கெல்லாம் புரியல சொல்லுங்க. எல்லாருக்கும் புரியுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அத சுத்த வெளி இருள்னு சொல்லி இருக்கிறோம்ல, அதுதான் தெய்வம்னு உங்களுக்கு விளங்கி போச்சு. இப்போ இதுக்கு பேரு விளக்க ஞானம். ஆதிசங்கரர் சொல்றார். இப்போ அதை உணரணும். அதுதான் உள்ளது, அதுதான் எல்லாமா இருக்கிறது. எது இதுவாக இருக்கிறது? அது. எது உணவாக இருக்கிறது? எது திடப்பொருளாக இருக்கு? எது உடையாக இருக்கிறது? எது திடப்பொருளாக இருக்கிறது? எது மண்ணாக இருக்கிறது? அது. எது நீராக இருக்கிறது? அது. எது வெப்பமாக இருக்கிறது? அது. எது காற்றாக இருக்கிறது? அது.
எது விண்ணாக இருக்கிறது அது அது எது எது இதுவாக இருக்கிறதோ அது எதுக்குள்ள இருக்குது, இதுக்குள்ளே இருக்கு. நீங்க சொன்னீங்க ஆடை எதாக எது ஆடையாக இருக்கிறது, பஞ்சு. இப்ப பஞ்சு எதுக்குள்ள இருக்குது, ஆடைக்குள்ள இருக்கா இல்லையா? இதாவது புது கூட புரியலையா? அப்ப எது பஞ்சாக இருக்கிறது, சுத்தவெளி. இப்ப சுத்தவெளிக்குள்ள இருக்கா இல்லையா? பஞ்சாக இருக்குங்கிறது கண்ணுக்கு தெரியுது, ஐயறிவுக்கு தெரியுது, புலன் அறிவுக்கு தெரியுது. அறிவாக சுத்தவெளியாக இருக்கிறது என்பது சிந்தனை என்னும் 6வது அறிவுக்கு தெரிந்து விட்டது. இதுதான் யூக அறிவு. இது விலங்குக்கு சொன்னா புரியுமா? மனுஷனுக்கு சொன்னா புரியும். அதுக்கு புரியறதுக்கு என்ன அறிவு வேணும்? இப்ப யாருக்காவது 6வது அறிவு இல்லையா? உள்ளத புரிஞ்சு போச்சு, விளங்கி போச்சு. உங்களால உணர முடியுமா முடியாதா? சிலர் உணர்ந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. இந்த உணர்வுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? உணர்ந்தா உங்களுக்கு தானே தெரியும், சரிங்களா? பார்த்தது உங்களுக்கு தான் தெரியும். கண்டவர் அந்த இருளுக்குள்ள இருக்குது. இருள் சுத்த வெளிங்கிறது என்னது? நீங்க இப்ப இருட்டுல பாக்குறீங்களா? வெளி சுத்துல இருந்துகிட்டு இருட்ட பாக்குறீங்கல்ல, அந்த இருள் அல்ல சுத்த வெளிங்க. அதுக்கு உள்ள இருளுக்குள் இருள், அதுக்கு பேரு கும் இருக்கு. அத நான் பார்த்தா எனக்கு தான் தெரியும். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டவர் இப்ப புரிஞ்சுக்கேன். நீங்க உணர்ந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா உணர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? உங்களிடம் அன்பு மலர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாரும் ஒண்ணுதாங்க, நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கிறேன், எனக்கு தீங்கு செய்ததை நான் மன்னித்து மறந்து விடுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் அறிவு. அறிவுன்னா என்ன? உடல் நலத்தோடு வாழும் அறிவு, பொருள் வளத்தோடு வாழும் அறிவு, நட்பு நலத்தோடு வாழும் அறிவு, மன நிறைவோடு வாழுகிற அறிவு. இந்த அறிவு உங்களுக்கு வந்திருக்குதாங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். நீங்க சொல்லலாம், உங்களுக்கு கேள்வியே இருக்காது. எனக்கு கேள்வியே, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, எனக்கு அன்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட அறிவு இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். என்னுடைய செயல்பாடுகளை வச்சு என்கிட்ட அன்பு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம், அறிவு இருக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் சொல்றதை நீங்க கடைப்பிடிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், உடல் நலத்தோடு வாழ்ற அறிவுக்கு உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம் ஐந்திலும் நீங்கள் அளவு முறை காக்க வேண்டும். உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், தவமும் செய்யணும். இவ்வளவும் செய்தால் உங்களுக்கு உடல் நலம் வந்துவிடும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், இருக்கிற நோய் குணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அப்படியே நோய் வந்தா கூட என்ன ஆயிடும்? திரும்பவும் அந்த நோயை குணப்படுத்திக் கொள்ளும். குணப்படுத்திக் கொள்ற வரையில தாங்கிக் கொள்ளுகிற மனநிலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்றபடி நீங்க செயல்பட்ட போது உங்களுக்கு இதே பலன் வந்து விடுமே. ஆனால் உங்களுக்கு என்ன உறுதி ஆயிடும்? இவருக்கு அறிவு இருக்குது, ஏன் அவர் சொன்னபடி செஞ்சோம், நாம நல்லா இருக்கிறோம், நமக்கு அறிவு வந்துச்சு. அப்ப அவருக்கு அறிவு இருந்ததுனாலதான் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவை இப்ப நான் சொன்ன உடனே நீங்க செஞ்சிருவீங்களா? நான் கேட்கிறேன், கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா யாரும் பிறர் சொன்னதை கேட்டு அறிவை பெற முடியாது. அந்த அறிவை யார் சொல்லணும்? இறைவன் சொல்லணும். உங்க அறிவு சொல்லணும், உங்ககிட்ட இருக்கிற தெய்வம் சொல்லணும். புரியுதா? நான் சொன்னதை உங்க தெய்வம் அது சரிதான்னு சொல்லணும், அப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்க சிந்திக்கணும். இல்லாம நீங்கள் அதை கடைபிடிக்க மாட்டீர்கள். ஒருத்தருக்கிட்ட புகை பிடிக்க கூடாது, மது இருந்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, வன் சொல் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றோம், பொறாமைப்படக்கூடாதுன்னு.
பிறகுதானே சொன்னாங்க. பிறகு சொன்னதை கேட்டு எல்லாரும் தெரிஞ்சிருவாங்களா? மது அருந்தக்கூடாதுன்னு டெய்லி பாட்டல் வாங்கும் போதெல்லாம் அது எழுதிருக்கு இல்ல, அவங்கள கேளுங்க. இது கெட்ட பழக்கம்னு தெரியுமா தெரியாதான்னு கேளுங்க. தெரியும். எல்லாரும் சொல்றமல்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிற? அவன் அறிவுன்னு சொல்லல, அவனிடம் இருக்கிற இறைவன் அவன் அறிவு சொல்லணும். சொன்னால் அவனா சிந்திப்பான். உண்மையில இது கேடுதான் அப்படின்னு அவன் அறிவு சொன்ன பிறகுதான் அவன் கேட்பான். அப்ப அங்கிருந்து சொல்றது எது? இறைவன். அதனாலதான் அவன் சுயமா சிந்திக்கணும். நீங்க எத்தனை அறிவுரைகளையும் போதனை பண்ணி யாரும் மாற மாட்டாங்க. இதுவரைக்கும் மாறி இருக்காங்களா? அப்ப அவன் அறிவு சொல்லணும், உள்ள இருந்து சொல்லணும். அது யாரு சொல்றா? இறைவன் சொன்னாதான் கேட்பான். அந்த அறிவுங்கிறது எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கிறது. நான் இன்னைக்கு பேசி இருக்கிறது, நான் இதுக்கு முன்னாலும் இங்க பேசல. சிலர் வேற சுப்பையா வராரா அவர் பேசி நான் நிறைய கேட்டிருக்கேன், சிடி எல்லாம் கேட்டிருக்கிறேன். அதான் பேசுவார். அடுத்த முறை வரும்போது வேற மாதிரி பேசுவார். இப்ப நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டுதான் புரியலையா? அவரவர் அறிவு சொன்னாதான் இல்லை சொல்லுங்க. இதுவரைக்கும் யாராவது உங்களுக்கு எத்தனை அறிவுரைகள் சொன்னாலும் நீங்க அதை சிந்தித்து உங்க அறிவு இது சரிதான் நீ சொன்னாதான் அதுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவரவர் அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் உள்ளதை உணர்வு. அப்ப இறைவனை நீங்க உணர்ந்தாதான் நல்லது எது என்று தெரியும். அதான் அறிவு. அறிவு என்பது நல்லதுங்கிறதும் ஒண்ணுதான். எப்படி தெரியுமா? திருவள்ளுவர் சொல்றார், நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. எது நல்லதோ அதுதான் அறிவு. புரியுதா? அப்ப உள்ளதை உணர்ந்தால்தான் நல்லது தெரியும். நல்லது தெரிஞ்சிருச்சனாலே நல்லதை செய்து விடுவீர்கள். அப்ப இதுவரைக்கும் அல்லதை செய்தோம் அல்லவா, அதை செய்வீங்களா? அதான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். அப்போ உள்ளதை உணர்வதுதான் இப்ப முக்கியம். அதுதான் சேவை. அதான் ஆன்மீக கல்வி, ஆன்மீக அறிவு. அப்ப எது பற்றிய அறிவு வேணும்? ஆன்மா பற்றிய அறிவு. அந்த அறிவுக்கு தான் கல்வி. சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ். நீங்க கத்துக்கிட்டீங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறோம். அது பரீட்சை இல்லாம சர்டிபிகேட் கொடுக்கிறோம். 4 மாத கோர்ஸ். பரீட்சையோட சர்டிபிகேட் வேணும்னா டிப்ளமா, யூனிவர்சிட்டி டிப்ளமா, யூனிவர்சிட்டி டிகிரி வேணும்னா அதை படிங்க. இல்ல பரீட்சை இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்டிபிகேட் கோர்ஸ் போதும். 4 மாசங்களே படிச்சுக்கலாம். இதானே இப்ப இந்த கல்வி அவசியமா இல்லையா? இப்ப இங்க வந்திருக்கிறவங்க இது யாராவது இந்த சர்டிபிகேட் கோர்ஸ்ல கூட சேரலன்னா இப்ப சேரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, நீங்க ஆள் சேர்க்கறது பெரிய கஷ்டமா? இவங்க போய் அவங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் நான் சொல்லி இருக்கிறத போய் சொல்லிட்டா, இல்ல நானே சொல்லி பேச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், 1 மணி நேரம் 15 நிமிஷம் 14 நிமிஷம் ஆயிருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன். இந்த சீடிய நீங்க யாருக்கும் கொடுத்து, இப்ப எதையோ வாக்கிங் போறவங்க கூட காதுல மாட்டிட்டு தானே போறாங்க. எங்க பாரு காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டே கிடக்கு, 2 காது. எப்ப பாரு யாரெல்லாம் காதுல மாட்டிக்கிட்டு தான் போறாங்க, எதையோ கேட்கிறாங்க இல்லைங்களா? பெரும்பாலும் பாட்டு தான் கேட்கிறாங்க. நல்ல உரைகளை கேட்கிறாங்களான்னு தெரியல. இப்ப பேசி இருக்கிறத இத ஒரு சீடி போட்டு தர்றேன்.
ஏற்கனவே என்கிட்ட CD இருக்கு, புரியுதுங்களா? நிறைய சேல்ஸுக்கே வச்சிருக்கிறேன். இலவசமா கொடுத்தா நீங்க யாருக்கும் மதிப்பு இருக்காதுங்க. வேணும்னா சொல்லுங்க, இப்ப இங்கே வச்சிருக்கிறேன். வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கங்க. இல்லைன்னா இப்ப இந்த CD இன்னைக்கு பேசியிருக்கேன் பாருங்க, நம்ம ரவி கிட்ட நான் கொடுத்துருவேன், வச்சுங்களா? அவரு உங்க இஷ்டம். அவருங்க மன்றத்துக்கு காப்பி போட்டு கொடுத்துருவாரு. காசு கொடுத்தா வாங்கணுங்க. சும்மா ஓத்துல கொடுத்தா மதிப்பு இருக்க. வாங்கியா வாங்கிக்கங்க. நீங்களும் திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா இப்ப சொல்ற வரைக்கும் நல்லா இருக்கும். வெளியில போன உடனே வேளாண் முருங்கை மரம் ஏறிடும். என்னமோ சொன்னாரு, அங்க தலையாட்டினேன். திரும்ப திரும்ப கேட்கணும். உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்க. இந்த பேச்சை கேட்டு இந்த உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடுவதற்கான இந்த கல்வியை கற்றுக்கொள்ள மக்கள் வருவாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். ரொம்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ வருவாங்கன்னு சொன்னது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்போ இறைவனை உணர்ந்தால், உள்ளதை உணர்ந்து நல்லதை செஞ்சான்னு வச்சுக்கோங்க. அன்பு கருணை மாதிரி இவங்களை பார்த்து மற்றவங்கள வந்துவாங்க இல்லையா மன்றத்துக்கு கூப்பிடாம. இல்ல இன்னும் தெரியாது இல்லை நமக்கு. இவங்க நல்லா இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அப்படி நீங்க பாருங்க, பேச்சு தாங்க உலகத்தை மாற்றும், எழுத்து கூட அல்ல. தி டங் இஸ் மைட்டியர் than sword. நான் இன்னும் புத்தகம் எழுதல, பேச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். புக்கு எழுதுவேன், சாகிறதுக்கு முன்னாலே எழுதிடுவேன். என்ன அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஆள் வேணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்காம எப்போ புக் எழுத போறீங்க? இன்னும் நாள் இருக்கு, சாக முன்னாலே எழுதிடுவேன். அது வரைக்கும் பேசுறேன், கேளுங்க. புரியுதா? பேச்சுதான் உலகத்தை மாற்றும். அரசியல்வாதிகள்லாம் பேச்சுதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த உலகத்தையே மாத்துறது என்னதுங்க? இப்ப நீங்க பேசணும். உங்களுக்கு பேச தெரியலன்னா ஏன் பேச காப்பி எடுத்து கொடுத்துருங்க, இது கேட்க. இப்ப நீங்கெல்லாம் மாறிட்டீங்கல்ல. இன்னையிலிருந்து உள்ளதை உணர முடியும், நல்லதை செய்ய முடியும். நல்லது. அப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இதுல அளவு முறை காத்து உடல் பயிற்சி, காயகல்பம், தவம் செஞ்சா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இருக்கிற நோயை குணப்படுத்தலாம், நோய் இல்லாமல் வாழலாம். அப்புறம் கொஞ்சம் விபத்துக்கள் வராம பார்த்துக்கணும். யாருடைய பகையும் சம்பாதிக்கக்கூடாது. இப்போ வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துல இருந்து காத்துக்கலாம், நீண்ட நாள் வாழலாம். உண்மைதானே? இல்ல இதுக்கு போய் வேற எங்க திருக்கடையூர்ல போய் ஆயுள் ஹோமம் பண்ணணுமா? இல்ல ஆயுள் ஹோமம் பண்ணணுமா? இல்ல இன்னும் சொல்லுங்க. ஆயுள் ஹோமம் பண்ணிட்டா ஆயுள் நீண்டுறதா? 80 வயசுக்கு மேல வாழ்றாங்களா? சொல்லுங்க, இருக்காங்களா? அப்ப நமக்கு இன்னும் என்ன இல்லை? அறிவு. புரியுதா? அதனால வராது. நீ 5 அளவு முறை காக்கணும், விபத்து வராம பார்த்துக்கணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே விபத்துக்கள் வந்து படிக்கட்டுல வலிக்கு விழுந்து செத்து போறாங்க, பாத்ரூம்ல வலிக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட், சிலிண்டர்ல, கரண்ட்ல எத்தனை பேர் செத்து போறாங்க. சிலர் இந்த ஹீட்டர் போப்பாங்க, தண்ணியில பக்கெட்டுக்குள்ள ஒரு காயில உள்ள போட்டு சூடாயிட்டாங்க, கையை விட்டு பார்க்கறது என்ன ஆகும்? அப்ப எனக்கு 7.5 சனி. உனக்கு அறிவு இல்லாதான் சனி. உனக்கு அறிவு இல்லாம போனதுதான் உனக்கு சனி பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும். சரி, அடுத்தது பொருள் தானே வேணும். அது என்னங்க? தொழில் அறிவை வளர்த்துக்கணும், உழைக்கணும், நேர்மையா உழைக்கணும், சிக்கனமா இருக்கணும். அவ்வளவுதானே? நல்ல கவர்மெண்ட்டும் வேணும். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன வேணும், என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும், இதை திட்டமிடுகிற ஒரு திறமையான அரசாங்கம் வேணும். இல்ல நம்ம நாட்டில் இருக்கா? பல வெளிநாடுகள்ல, நான் சில வளர்ந்த நாடுகளுக்கு போயிருக்கிறேன், அங்கெல்லாம் இருக்கு. இப்ப நான் லேட்டஸ்டா தேடி ரொம்ப ஆசை இந்த நாட்டை போய் பாத்திரணும்னு முடிவுல இருக்கிறேன். பின்லாந்து, என்னோட மகன் அங்கதான் இருக்காரு. அற்புதமான நாடு. திருடர்களே கிடையாது. பர்ஸெல்லாம் ரோட்ல போட்டு போனா எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் அங்கேயே இருக்குமா? போலீஸுக்கு வேலையே இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு நாடு. இந்த நாட்டு மக்கள் அப்படி இருக்கு. அப்படி இந்த கவர்மெண்ட் எல்லாருக்கும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கு. ஏழைகளே கிடையாது. சொந்தமா தான் கார் வேணும்னு அவசியமே இல்லையா. என் பையனே கார் வச்சுக்கல, அமெரிக்காவில் கார் வச்சிருந்தான். ஏன்டா கார் வைக்கல? எதுக்கு பாருங்க காரு? எப்ப வேணாலும் டாக்ஸில போலாம், பஸ் வசதி எல்லா வசதியும் இருக்கு. டாக்ஸி எந்த மாதிரி டாக்ஸி ஓடுது தெரியுமா? என்ன மாதிரி டாக்ஸி? BMW, பென்ஸ் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அந்த நாட்டு கவர்மெண்ட் இந்த நாட்டு மக்களுக்கு அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. நம்ம நாடு எப்படி வச்சிருக்குங்க? அதுக்குதான் கொஞ்சம் உயிர் அறிவு, ஆன்மீக அறிவு இருக்கிறவன் அங்க இருக்கிறவன் ஆன்மீக அறிவு இருக்கு. எல்லாருக்கும் நேசிக்கிறார்கள். இங்க சொல்றான், யாரும் அந்த நாட்டுல யாரை பார்த்தாலும் உடனே ஸ்மைல் பண்ணுவாங்களா? உதவி, ஹெல்ப். யாருக்கு என்ன கஷ்டம் உடனே ஒரு உதவி செய்வாங்க இந்த நாட்டுல. அதுதான் அன்பு. பிறருக்கு சேவை, பிறரை மகிழ்விக்கிற சேவை. அந்த உணர்வு தான் எனக்கு வரணும். அப்போ ஒரு நல்ல அரசாங்கம் வேணுமா வேண்டாம்? அரசாங்கமும் வந்து தனி மனிதனுக்கும் தொழிலறிவு, உழைப்பு, நேர்மை, சிக்கனம் இருந்தால் நமக்கு யாருக்கா பொருள் பிரச்சனை இருக்குமா? சரி, அடுத்தது என்னங்க? அன்பு பிரச்சனை வீட்டுக்குள்ள, சமுதாயத்துல தானே. நிறைய பேர் கணவன் மனைவி கேட்டே அன்பு இல்லை. அடுத்த ஜென்மத்திலாவது நல்ல கணவன் மனைவி வருவாரா? ஜென்மத்துல வந்தது இப்படி ஆகிப்போச்சு. எல்லா பெண்களும் அன்பு கிடைக்கும்னு தான் வந்தீங்க வீட்டுக்குள்ள, வலது கால எடுத்து வச்சு வந்தீங்க. எத்தனை பேருக்கு கணவனுடைய அன்பே கிடைக்கல இல்லையா? கடவுள் வந்து அடுத்த ஜென்மத்திலேயும் இதே பார்ட்னரை அட்வான்ஸா புக் பண்ணிடலாமான்னு கேட்டா பலர் சொல்லவே மாட்டாங்க. சாமி பட்டது போதும், அடுத்த ஜென்மத்துக்கு ஆள மாத்து. எங்க இருக்குறாங்க? அன்பு செலுத்துற குழந்தைகள் இருக்குதா? அன்பு செலுத்துற பெற்றோர் இருக்காங்களா? உடன் பிறந்தவங்க இருக்காங்களா? பக்கத்து வீட்டுக்காரோட எத்தனை பேரு அன்பா இருக்கிறாங்க? பெரும்பாலும் பக்கத்து வீடோட பிரச்சனை. 4வது வீட்டுல நட்பு, பக்கத்து வீடு எதிர்ப்பு. பங்காளி தானே பகையாளியா இருக்கிறான். பங்காளிகளே பயம், பங்காளிதான் பகை. பங்குக்கு ஆள வந்தவன், சொத்துல பங்குக்கு ஆள வந்தவன் பங்காளி. பங்காளினா பொருள் தெரியும்ல, சொத்துல பங்கு போடுறவன் தான் பங்காளி. அதுதான் பிரச்சனையே வருது. உண்மைதானே இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ அப்ப அன்பு உறவு பிரச்சனை இருக்குமா? பஸ்ல ஏறினா கண்டக்டருக்கும் நமக்கு அன்பு இருந்தா பிரச்சனை வருமா? நிறைய பேருக்கு அங்கேயே பிரச்சனை. இப்ப நான் கேட்கிறேன், உடல் நோய் பிரச்சனையும் இல்ல, பொருள் பிரச்சனையும் இல்ல, உறவு பிரச்சனையும் இல்ல, மன நிறைவு பிரச்சனையும், மன நிறைவு வந்துடும் இல்ல, போதும் என்ற. ஏன் எனக்கு எல்லாம் இருக்குது, ஆசையற்ற மனநிலையும் வந்துவிடும். ஏன்? நான் இறைவன் ஆகிவிட்டேன். யாருக்கு ஆசை இல்ல? இறைவனுக்கு. இறைவனுக்கு ஆசை உண்டா? இறைவனுக்கு ஆசை இல்ல, மனிதனுக்கு தான் ஆசை. மனிதன் இறைவன் ஆயிட்டா அதான் அதுக்கு பேரு சாமி, மனுஷனுக்கு பேரு ஆசாமி. ஆசை உள்ள சாமிக்கு பேரு ஆசாமி. அப்ப ஆசாமி சாமி ஆயிட்டா ஆசை இருக்காது. அதான் பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பத்தை பற்றுக பற்ற விட இருக்கு. அப்ப தெய்வத்தை பற்றணும். எப்படி பற்ற போறீங்க? சிலையை போய் கட்டி பிடிச்சுக்கலாமா? அல்லாம எப்படி கட்டி பிடிப்பீங்க? பிதாவை கட்டி பிடிப்பீங்க? சிலையா தெய்வம்? எது தெய்வம்? காந்தம். எங்க இருக்குது? எங்கும் இருக்கிறது, உடல் முழுவதும் இருக்கிறது. காந்த தத்துவம் புரிந்தா எல்லாம் புரிந்துவிடும். இதைத்தான் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. அம்மா கேட்டாங்க, எங்களுக்கு என்னைக்கு காந்த தத்துவம் சொல்ல போறீங்க? இன்னைக்கு தாமா சொல்ல போறேன்னு சொன்னேன். இப்ப எல்லாரும் காந்த தத்துவம் புரிஞ்சு போச்சா இல்லையா? இதுக்கு என்ன PhD படிக்கணும்? PhD படிக்கணுமா?
மகரிஷி எங்க பிஹெச்டி படித்தார்? டாக்டர் வேதாத்திரியா, முனைவர் வேதாத்திரியா? வெட்ட வரிதனை தெய்வம் என்று இருப்போருக்கு நான் கூட படித்த பட்டத்தெல்லாம் என் பேருக்கு பின்னால விசிட்டிங் கார்டுல போடாம தான் இருந்தேன். இப்ப போடுறதுன்னா எனக்கு பேச கூட கூப்பிட மாட்டாங்க போடுறது. அதனால எல்லா டிகிரியும் விட்டுட்டு எம்ஏ யோகா போட்டு வச்சிருக்கேன். அதுக்குதான் நிறைய படித்தேன். இப்ப 2 மட்டும் போட்டிருக்கேன், எம்ஏ யோகா, பிஜி டிப்ளமா யோகா. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது பாரதியார் யூனிவர்சிட்டி. மற்ற பட்டத்தெல்லாம் விட்டுட்டேன். ஆடிட்டர் பட்டம்லாம் போச்சு, பொருளாதாரம் படித்ததெல்லாம் போச்சு, அக்கௌண்ட்ஸ் படித்ததெல்லாம் போச்சு, விட்டுட்டேன். ஏன் இதை போட்டு வச்சிருக்கேன்? அப்பதான் இதை கூப்பிடுவீங்க. நிலைமைய பாருங்க. அப்பதான் வேதாத்திரி மகரிஷி ஒருவேளை வந்தா கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? நீ எம்ஏ படிக்கல. நல்லா புரியுதா நண்பர்களே? இப்போ உள்ளது எதுன்னு உங்களுக்கு விளங்கி விட்டது. இனி என்ன செய்யணும்? உணரணும். அதுக்கு என்ன செய்யணும்? தவம் தவம் தவம். தவத்துல என்ன செய்யணும்? எங்க போய் தவம் செய்யணும்? இமயமலைக்கா, கன்னியாகுமரிக்கா, கடலுக்கு கீழையா, கோயில்ல போயா? ஒரு சித்தர் சொல்றாரு, பாட்டு இருக்கு, கோயிலில் இல்லை, குளத்தில் இல்லை, காட்டில் இல்லை, நாட்டில் இல்லை, எங்கேயும் இல்லை, எல்லாவற்றிலும் இருக்கிறான், உன் மனதுக்குள் இருக்கிறான். யாரு சொல்றா? திருமூல. எங்கேயும் போய் தேடுற, எங்க இருக்கிறான்? உன் மனசுக்குள் இருக்கிறான். உன் மனதுக்குள் கடவுள். அதான் தவம். அப்ப தவம் செய்தால் இறைவனை காணலாம். என்ன தவம்? துரியாதீத தவம். அதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஆகினை, அப்புறம் துரியம், அப்புறம் பேரியக்க மண்டலம், அப்புறம் சுத்தது. அதனாலதான் இந்த தவம் கொடுத்த உடனே அருள் செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்து குருகாணிக்கு கொடுத்தோம். இப்ப புரியுதா? இந்த தவத்தை மற்ற தவங்களும் பண்ணுங்க. இந்த தவம் நாள்தோறும் செய்யணும். காலையில ஒரு 20 நிமிடம், மாலையில 20 நிமிடம் போதும். நாள்தோறும் செஞ்சீங்கன்னா 20 நிமிஷம் போதும். இல்ல நீங்க தவமே பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தவம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பேரு ஆழ்நிலை தவம்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே? ஒழுங்கா தவம் பண்ணா அதே இருக்கு. அன்னைக்கு துணி துவச்சி போட்டுட்டா ஈஸியா போச்சு. இல்லைன்னா ஒரு வாரம் சேர்த்து வச்சு அப்படித்தானே துவைப்பீங்க. உண்மையா இல்லையா? இப்ப இவங்க எந்த தவம் போதுங்க? இங்க ஒழுங்கா அன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம், மாலையில கொஞ்ச நேரம் தவம் பண்ணுங்க. மனதை தூய்மையா வச்சிருங்க. 6 கெட்ட குணங்கள் வராம பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்தா என்ன ஆகும்? தெய்வத்தை பற்றிய சிந்தனை, தெய்வத்தை அழுக்கு வந்ததுன்னா தெய்வத்தை பார்க்க முடியுமா? தண்ணி சுத்தமா இருந்தா தண்ணிக்குள்ள இருக்க ஒரு நாணயம் இருக்கு, ஒரு குண்டாவுல தண்ணி இருக்கு, அது சுத்தமா இருந்தா உங்களுக்கு நாணயம் கண்ணுக்கு தெரியும். அது அழுக்கு தண்ணியா இருந்தா உங்க மனதில் வர்ற 6 கெட்ட குணங்கள் தான் அழுக்குகள். அதான் அருகுண சீரமை. அப்பதான் நீங்க தெய்வத்தை பார்க்க முடியும், உணர முடியும். யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப தவறு செய்யணுமா இல்லையா? அப்புறம் தெய்வத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி வேணும். இப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், புரியலன்னா திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சி தேவையே இல்லை. தவம் மட்டும் செஞ்சா போதும், புரிஞ்சிடும். அப்புறம் உங்க சிந்தனைக்கு எல்லாம் விளங்கிடும், எது நல்லது எது கெட்டது. இப்ப நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த மகான்கள் சொல்ல முடியாது, நூல்கள் சொல்ல முடியாது. யாரு சொல்லுவா? இறைவன் சொல்லுவான். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பகவத்கீதையில வியாசர் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்றார். எழுதினது யாரு? வியாசர். என்ன சொல்றாரு? நூல்களை படித்தும், ஞானிகளுடைய நூல்களை படித்தும், உரைகளை கேட்டும் நீ முழுமையான அறிவை பெற முடியாது. எங்கிருந்து பெறணும்? இறைவனிடமிருந்து பெறணும். இந்த அறிவையும் உறுதிப்படுத்துவதற்கு நீ நூல்கள் மூலம் படித்ததையும் உரைகள் மூலம் கேட்டதையும்
இறைவன் அங்க என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். இப்ப இறைவன் சொல்லணும், அப்பதான் உனக்கு இது ஏற்றுக்கூடாதான் சொல்ல. உன் அறிவு சொல்லணும். நம்ம அறிவு சொல்லாம நம்ம கிட்ட திருத்தம் வருமா? இதுவரைக்கும் நீங்க யாருக்கெல்லாம அறிவுரை சொல்லி பார்த்தீங்க, ஆலோசனை சொல்லி பார்த்தீங்க, யாராவது தெரிஞ்சிருக்காங்களா? அவங்க அறிவு சொன்னாதான். அவங்க அறிவுங்கிறது எது? தெய்வம் என்று கூறி, நண்பர்களே, முதலாவது எனக்கு இந்த அற்புதமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நாங்க வந்து இந்த மேடைக்கு வர்றதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னால் தான் எனக்கு சொன்னாங்க, ஐயா இதுதான் தலைப்பு என்ன. எனக்கு வந்து நீங்க தலைப்பு முன்கூட்டியே சொல்லணும் அப்படிங்கிற நிலையில நான் இல்லை. எப்ப எந்த தலைப்பு சொன்னாலும் உடனே பேசக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். இந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி, ஏன்னா இந்த அறிவு எனக்கு யார் மூலமா கிடைச்சது? எனக்கு வழிகாட்டி யாரு? இறைவனை உணர்வதற்கு இதுதான் தந்தை என்னை தெய்வம் வழிகாட்டியது யார்? என் தந்தையை எனக்கு காண்பித்தது தாய், இறைவனை எனக்கு காண்பித்தது குரு என்று சொல்லி அந்த குரு பிரானுக்கு என்னுடைய நன்றி கடனை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நாமும் நம் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று சிறப்புடன் வாழ இறையருளும் குருவருளும் துணையாக அமைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம திறந்த வெளியில கண் சிமிட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி ஒரு துகள் அப்படியே நுனி மெயின் போகும், தெரியுங்களா? அதாங்க மின் துகள். இது மாதிரி துகள்களால் ஆன ஒரு கோலத்தை நினைங்க. அது எது வரையில நினைக்கணும்? நட்சத்திரங்கள் வரையில. நட்சத்திரங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சந்திரனையே சூரியனை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சந்திரன் வரையில் விண் துகள்கள், சூரியன் வரையில் விண் துகள்கள், நட்சத்திரங்கள் வரையில் விண் துகள்கள். இது பேரியக்கம் உள்ள தவம். அப்படி செஞ்சீங்கனாலே மன அலை பீட்டாவுக்கு வந்துடும், 4 to 7க்கு வந்துடும். அதுக்கப்புறம் இருளை நினைக்கணும். இந்த நட்சத்திரங்களுக்கு அப்பால இருள் தெரியுது இல்லைங்களா? இதை நினைக்கணும். அது ஒரு 5 நிமிஷம் இப்படி பழகிட்டே இருங்க. இந்த 6 கெட்ட குணங்களும் கொஞ்சம் வராம பார்த்துக்குங்க. அதுக்குதான் கர்மயோகம், ஒழுக்க நெறிகள்னு சொல்றோம். அறநெறிகளை கடைபிடிச்சு வாழணும். நீங்க அந்த பண்ண அந்த இறை உணர்வு வந்துடும், சமாதி ஆயிடும். வந்த உடனே அறநெறி விளங்கிவிடும், முழுமையாக விளங்கிவிடும். அறநெறியை கடைபிடிப்பதும் உங்களுக்கு எளிதா இருக்கும். நீங்க நல்லதைத்தான் செய்வீங்க, அதுக்கு ஒண்ணும் முயற்சியே இல்லை, பிரயத்தனமே இல்லை. அதான் உள்ளதை உணர்ந்தால் நல்லதை செய்யலாம். இதுக்கு தாமா தவம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அதனாலதான் மதுரை சொல்றாங்க, கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். அப்போ கர்மயோக நெறிகளை, அறநெறிகளை, ஒழுக்க பழக்கங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதே சமயம் என்ன செய்யணும்? தவம் செய்து இறைவனை உணரணும். இறைவனை உணர்ந்த உடனே கர்மயோகம் நமக்கு இயல்பாகிவிடும். அப்புறம் என்ன? அறநெறி வாழ்க்கை வாழ்வீங்க. வாழ்க்கை விட நல்லதே நினைப்போம். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனை. இதைத்தான் இன்னைக்கு ஈரோட்டில் அறிவு திருக்கோயில் திறப்பு விழாவிலும் பெரியவங்க பேசினாங்க. இது இயல்பாயிடுமா இல்லையா? இவ்வளவுதான். ஓகே, நல்லா தெளிவா புரிஞ்சுச்சிங்களா? இது போக மற்ற தவங்களும் செய்யணும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இதெல்லாம் நான் பேசணும்னா இப்ப நேரம் இல்லை. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது இங்க பாருங்க. இல்லைன்னா என்னுடைய சிடி இருக்கு, நிறைய கேசட்ஸ் இருக்கு, சிடி இருக்குது, கேளுங்க. அத சரியா? வாழ்க்கை வளமுடன்.